ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடியோஸ் ஹோம் பேக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மள நியூ பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்ன உங்களுக்கு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம நியூவாக வந்துட்டு பிரியாணி இது மாதிரி கேட்ரிங் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நம்மள்ட்ட இந்த ஆர்டர் யார் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க தான். எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம்லேருந்து கேக் ஆர்டர் கொடுத்தவங்களும் இவங்க தான். ஸோ அந்த பிரியாணி ஆர்டர் கொடுக்குறவங்களும் இவங்க தான். இவங்க வந்து நம்மள்ட்ட ரெகுலராக 4 இயர்ஸாக கேக் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணி ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு பிரியாணி, பெப்பர் சிக்கன், தயிர் ரைத்தா, அப்புறம் வந்து குழம்பு கேட்டிருந்தாங்க, சிக்கன் குழம்பு. ஸோ அதுதான் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு அதுலேயே வீடியோவில் உங்களுக்கு தெரியும். நிறையா பேர் வந்து என்னோடய பேக்கிங் ஜேர்னி கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் எதனால ஸ்டார்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு 2 பாப்பாங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஃபேஷனுக்காகவும் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பேக்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா என்னால் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாது, பாப்பாங்க இருக்காங்க, வீட்டில் இருந்தே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் ஹோம் பேக்கிங் சூஸ் பண்ணேன். ஃபினான்ஷியலுக்காகவும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணோம். அது இல்லாமல் எனக்கு அது பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேருந்து கேக் பண்ணும்போது இந்த குக்கர்லலாம் தான் பண்ணி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக பேக்கிங் பண்ணலாம், ஹோம் பேக்கிங் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் ஹோம் பேக்கிங் சூஸ் பண்ணேன். ஸோ நிறையா பேர் என்னோடய கஸ்டமரு, சில ஹோம் பேக்கர்ஸ்லாம் என்கிட்ட கேட்பாங்க, எங்கே கிளாஸ் போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஹோம் பேக்கிங் வந்து எங்கேயுமே கிளாஸ் கற்றுக்கவே இல்லை. நான் ஓனாக தான் வந்துட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாக சொல்ல போகணுன்னா என்னோடய பேக்கிங் நான் வந்துட்டு 20,000 வச்சு தான் நான் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஓடிஜி இது ஹேண்ட் பீட்டர், சின்ன கேக் பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு 20,000 வச்சு ஆரம்பித்தேன். அதில் தான் வந்துட்டு என்னோடய பேக்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. வெறும் அது வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு நாங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி தான் நான் அந்த பேக்கிங் ஜேர்னியே ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லப்போனால் அந்த 20,000 கூட எங்கள் கையில் இல்லை. ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போகிறாங்க. ஸோ அவங்க சேலரியும் எங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ண பத்தலை அப்படிங்கிறதுனால நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த பேக்கிங் சூஸ் பண்ணோம். அவங்க வந்து இதில் என்னோடய 50% கூட இது இருக்காது, என்னோட உழைப்பு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் வந்துட்டு இந்த பேக்கிங்கில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை செய்கிறது எல்லாமே இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்து எனக்கு கேக் டெலிவரியும் பண்ணுவாங்க. எனக்கு கேக் செய்கிறதுக்கு ஐசிங் பண்ணுறது, க்ரம் கோட் கொடுக்கறது எல்லாமே ஹஸ்பண்ட் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பேக்கிங் திங்ஸ் வாங்குறதுக்கு நான் மேட்டூர் சரௌண்டிங்கில் இருக்கேன். எனக்கு லோக்கலில் எங்களுக்கு தெரியும், ஆர்சி பிளான்ட்டு அப்படிங்கிற ஊரில் இருக்கேன். ஸோ நான் பேக்கிங் திங்ஸ் வாங்கினேன்னா சேலம் போகணும். எங்கள் ஊர்லேருந்து சேலம் போகிறதுக்கு 45 கிலோமீட்டர்ஸ் வரும். ஷாப்புக்கு போகிறதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். சேலம் தாண்டி போகணும். ஸோ அதனால் வந்துட்டு லீவ் டைமில் ஹஸ்பண்ட் தான் ஸ்கூட்டியில் தான் போவோம். நான் ஹஸ்பண்டும் போய் பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒர்க்குக்கு போயிட்டு வந்து எனக்கு டெலிவரி பண்ணுறது, கேக் திங்ஸ் வாங்கி தர்றது, கேக்கு க்ரீம் போடுறது, ஐசிங் பண்ணுறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டபுள் ஒர்க்கு. இதில் வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது வந்து ஹஸ்பண்ட் தான். அதே மாதிரி என்னோடய பாப்பாங்களையும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க குழந்தைங்க, நான் ஒரு பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இன்னொரு பாப்பா LKG முடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக அழகாக அமைதியாக இருப்பாங்க. நான் கேக் செய்யும் போது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆல்ரெடி என்னோடய ஓல்டு வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க எங்கள் பாப்பாங்களை. அவங்க அவ்வளோ சின்ன குழந்தைங்களாக இருந்தாலுமே அவ்வளோ மெச்சூராக அமைதியாக இருப்பாங்க. என்னை ரொம்ப கேக் பண்ணும்போது மட்டும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மித்தபடி சண்டை போடுறது இது எல்லாமே எல்லாம் கிட்ஸ் மாதிரியுமே தான் பண்ணுவாங்க. ஆனால் கேக் பண்ணும் போதே நான் ஒர்க்காக இருக்கும் போதெலாம் வந்து என்னை வந்து எந்த டிஸ்டர்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்க ஹெல்ப்பும் எனக்கு பெரிய ஹெல்ப். அவங்க அப்படி அமைதியாக இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால தான் வந்து என்னோடய பேக்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் எங்கேயுமே கிளாஸ் போகவே இல்லை. நான் ஓனாக தான் எல்லாமே கேக் ஸ்பாஞ்சிலேருந்து க்ரீம்லேருந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே நான் ஓனாகவே தான் கற்றுக்கிட்டேன். நான் யார்கிட்டையும் கிளாஸ் போகலை. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். பட் அதுக்காக மட்டும்தான் நான் ஒரே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். மித்தபடி நான் ஃபஸ்ட்லேருந்து 4 இயர்ஸ் பேக்கிங் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணாமல் தான் பேக்கிங் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த பிரியாணி ஆர்டர் எதுக்குன்னா, ஸோ நம்ம பேக்கிங்கும் சைட் பை சைட் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ரெகுலராக பேக்கிங் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல முடியாது, ஹோம் பேக்கிங். ஸோ வந்துட்டு அதனால தான் நெக்ஸ்ட்டு நம்ம கேட்ரிங் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்துட்டு நான் இந்த பிரியாணி ஆர்டர் இது மாதிரி செய்யலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸாக ஹோம்மேடாக ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த பிரியாணி ஆர்டர் எடுத்தேன். பிரியாணி
பெப்பர் சிக்கன், தயிர் ரைத்தா, குழம்பு வந்துட்டு நானே வந்து அடிஷ்னலாக தான் கொடுத்தேன். பிரியாணியும் பெப்பர் சிக்கன் தயிர் ரைத்தா தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சரி நம்ம சிக்கன் குழம்பு கொடுக்கலாம், கடைகள்லாம் சிக்கன் பிரியாணிக்கு வந்து குழம்பு கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம குழம்பும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இது 3 தான் கொடுத்தேன். கஸ்டமரும் சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து என்னோடய ஸ்பெஷல் கஸ்டமர். ஏன்னா எனக்கு கேக்லேயே ஆன்லைன் ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தவங்க இவங்க தான். இது மாதிரி கேட்ரிங்லேயும் இவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த பிஸ்னஸ்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.